ஐ திங்க் அந்த வீடியோ எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே. ஐ திங்க் வீடியோவோட சவுண்ட் வராது. பட் எனிவே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் எக்ஸாம்பிள். ஓகே. எந்த மாரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் லிசன். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே. Understood, students? Yes, sir. Everyone. Yes. Yes, sir. Is the video visible? Yes, sir. Yeah. Yes, sir. Yes. Yes. So these are some examples that done by some other school students. Okay. So just listen. This project regarding data handling, that is different kinds of data types and operators. ஸோ அதில் இருக்கிற எல்லா டைப்ஸும் டேட்டா டைப்ஸில் எல்லா டைப்ஸும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து அவங்களுடைய யூனிக்னஸ். ஓகே. இதே மாதிரி தான் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க வந்து ஒரு ஒரு இதையும் சின்னதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் இருக்கும், இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐடியா. ஓகே. ஒரு ஜஸ்ட் பிபிடி ப்ரெசன்டேஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணாலே போதும். ஸோ உங்களோட யூனிக்னஸை நீங்கள் வந்து அட்ராக்டிவாக நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும். அதாவது மேக்ஸிமம் 10 ஸ்லைட்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே. உங்களை பற்றி விஷயம் நான் உங்களுக்கு அதை டிஸ்ப்ளே பண்ணுறேன். தென் ரிமைனிங் 9 ஸ்லைட்ஸ் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுதுனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு 12 ஸ்லைட்ஸ் 13 ஸ்லைட்ஸ் போகுது. ஓகே. நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அண்ட் எவ்ரி ஒன் ஹாவ் டு செலக்ட் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். ஓகே. நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நிறைய டாபிக்ஸ் சாப்டர்ஸ் பார்த்தாச்சு. கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ஆகட்டும், எஸ்கியூஎல் கமாண்ட்ஸ், இன்டர்ஃபேசிங் MySQL வித் பைத்தான். ஓகே. நிறைய கமாண்ட்ஸ் இருக்கு. நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பைத்தான் ரிலேட்டடே நிறைய இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் நிறையா திங்க் பண்ணுங்க. எப்படி நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றது? ஈஸிலி ஹவ் டு டிஸ்கிரைப் தோஸ் திங்ஸ். ஒரு அதில் எந்த மாதிரி ஆர்ட்டை இன்டகிரேட் பண்ண முடியும்? ஓகே. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனா மட்டும் இல்லாமல் ஒரு டிஸ்கிரிப்டிவா இல்லாமல் ஏதாவது ஒரு டயக்ராமேட்டிக்கா இல்லை உங்களுடைய ஹேண்ட்மேட் விஷயம் கூட உங்களால் ஷோ பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதா இந்த எக்ஸாம்பிள்? Yes, sir. Yes, sir. Students, I need a response from everyone. Yes, sir. Yes, sir. Okay, so Yes, this sir. is a Yes, sir. compulsory for everyone. Okay, நீங்க எல்லாருக்குமே ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ யூ ஹாவ் டு டூ எவ்ரி ஒன், ரைட்? நீங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்ஸ் எடுத்துட்டு நீங்க தான் வந்து சப்மிட் பண்ணணும். ஐ ஆல்ரெடி கிவன் அ டைம். ஓகே. நெக்ஸ்ட் வீக் மண்டேக்குள்ள நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ டாபிக்ஸ் நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ள. ஓகே. ஸோ ஐ வில் ஷோ யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். So in this example, they explained about the computer networks. Mostly அவங்க வந்து கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஸோ டிஸ்கிரிப்டிவ்ங்கிறது நம்ம எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும். பட் ஒரு ஆர்ட் இன்டகிரேட்டட் அப்படிங்கிறதே வந்து என்னன்னா ரிகார்டிங் ஒரு ஏதாவது ஒரு ஆர்ட்டை இன்க்ளூட் பண்றது, ஒரு டயக்ராமேட்டிக் ஆகட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு மாதிரி ஆர்ட்டை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணி அதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது, எப்படி ஈஸியா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்க கொஞ்சம் திங்க் டிஃப்ரெண்ட். பட் தீஸ் ஆர் சம் டாபிக்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். ஓகேவா? ஒரு டோபாலஜிஸ் மட்டும் எடுத்து பண்ணலாம். இல்ல டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸஸ், இல்ல டிவைசஸ் இருக்கு.
ஒவ்வொரு டிவைஸஸ் பத்தியும் அதோட மேஜர் அட்வான்டேஜ் மட்டும் நீங்க குடுத்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே. ஸோ கலெக்டிவ்லி இப்ப நம்ம வந்து ஒரு 65 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கோம். எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது, கலெக்டிவ்லி நம்ம அத ஃபுல்லா பார்க்கும்போது, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். புரியுதா எல்லாருக்கும்? ஸ்டூடண்ட்ஸ், எவ்ரிஒன் அண்டர்ஸ்டுட்? Yes, Yes, sir. sir. ஓகே. Yes, ஸோ sir. ரொம்ப பிரிஸ்கா நீங்க சொல்லணும். அது வந்து உங்களுடைய கிரியேட்டிவிட்டி ஆ எல்லாமே உங்களுக்கு இதுல டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சார் கம்பல்சரி சொல்ட்டாங்க. நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம ஏதோ ஒரு நோட்டு பிரசன்ட் பண்ற மாரி, இல்ல சப்மிட் பண்ற மாரி இத சும்மா சப்மிட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, உங்களோட ஒர்க் வந்து பெரிய அளவுக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி ஆ ஒரு குட் பிரசன்டேஷனுக்கான ஒரு நல்ல வேல்யூபிள் கண்டிப்பா இதோட எண்டுல கிடைக்கும். அண்டு பை சான்ஸ் இப்ப இது வந்து நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு காட்டுறனோ, அதே மாரி உங்களோட வீடியோஸும் இல்ல சாரி உங்களோட பிரசன்டேஷன் வேற ஒரு ஸ்கூலுக்கு ஒரு எக்ஸாம்பிளா போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஃபுல் இன்வால்வ்மென்ட்ட அதுல காட்டுங்க. அ ச ஸ்பெண்ட் சம் டைம் டூ பிரிப்பேர் தட் அட்ராக்டிவ் பிரசன்டேஷன். ஓகேவா? புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Sir. Yes, ஸோ sir. சூஸ் Yes, sir. எனி டாபிக். ஓகே. எந்த டாபிக் வேணா நீங்க எடுத்து பண்ணலாம். ஓகே. ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள். த லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஹியர் தே எக்ஸ்பிளைன்ட் ஒன்லி ஒன் ப்ரோகிராம். அவங்களுடைய ஒரு திங்கிங். ஓகேவா? ஸோ ஹி யூஸ்ட் டு எக்ஸ்பிளைன் தி கால்குலேட்டிங் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே. ஒரு ப்ரோகிராமே அப்படியே எப்படி டைப் பண்றது, அத அப்படியே வீடியோவா கேப்சர் பண்ணி, அவங்க அத ஒரு ப்ராஜெக்ட் மாரி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது இவங்களுடைய ஒரு ஆர்ட் இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி நெறைய ஐடியாஸ் இருக்கு. ஓகே. நான் வந்து ஏதோ ஒரு டாபிக்ல இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது நான் எதையும் இன்சிஸ்ட் பண்ணல. ஸோ யூ கேன் சூஸ் யுவர் ஓன் மெத்தட், ஓன் டாபிக். ஓகே. உங்களுடைய ஓன் அ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எந்த மாதிரி வேணாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. பட் கைண்ட்லி இன்க்ளூட் எனி ஆர்ட் இன் தட் பர்ட்டிகுலர் பிரசன்டேஷன். ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா? Yes, sir. எஸ். Yes, sir. Yes, sir. ஸோ இங்க ஜஸ்ட் அவங்க இது போட்டுட்டு அங்க ப்ரோகிராம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறாங்க வித் அவுட்புட் ஆல்சோ. ஓகே. அவுட்புட், இன்புட், அவுட்புட் ஃபுல்லா டிஸ்ப்ளே பண்றாங்க. ஸோ இதுதான் ஆர்ட் இன்டகிரேட்டடா இவங்க எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்கள ஷோ பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்களோடது தான் எக்ஸாம்பிளா மாறணும். ஓகேவா? ஒரு நெறைய ஸ்கூல்ஸ்க்கு ஏன்னா இன்னும் நெறைய பேரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகே. ஸோ இது வந்து என்ன சார் புதுசா இருக்குன்னு நெனைக்காதீங்க. இது வந்து இந்த அகாடமிக் இயர்லேருந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஐ டோன்ட் நோ அபௌட் அதர் சப்ஜெக்ட்ஸ். நம்ம வந்து கண்டிப்பா எல்லா சப்ஜெக்ட்லயுமே ஆர்ட் இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் சிபிசியோட ரூல்ஸு. ஸோ நாம கொஞ்சம் முன்னாடியே பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐ கிவ் யூ சம் டைம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ ஒர்க்கா கூட பண்ணலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து நானே நேம் வித் டாபிக்கோட அலாட் பண்றேன். அது வந்து ஆஃப்டர் 1 மந்த் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யுவர் ஒர்க் நான் எப்படி இருக்கு அப்படிங்கிறத டோட்டலா நம்ம பார்ப்போம். தென் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பிரசன்டேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கான ஃபர்ஸ்ட் பேஜ் நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய ஸ்கூல் நேம் எப்படி இருக்கணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இத நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். இப்ப பாருங்க. ஸ்க்ரீன் டிஸ்ப்ளே ஆகுதா? Yes, sir. Yes, sir. எஸ். Yes, ஸோ sir. இந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட்டு பேஜா வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாருமே காமன்லி யூ கேன் யூஸ் திஸ். அது வந்து உங்க ஸ்கூல் நேம் எஸ்கேவி வித்யாஸ்ரம் சீனியர் செகண்டரி ஸ்கூல் திருச்செங்கோடு. ஓகே. தென் ஆர்ட் இன்டகிரேட்டட் ப்ராஜெக்ட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. இது கம்பல்சரி ஹெட்டிங். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டாபிக். நீங்க எந்த டாபிக்ல ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்த இங்க நீங்க குடுக்கணும். ஓகே. தென் உங்களுடைய நேம். கிரேட் 12 பயோ சிஎஸ் ஆர் மேக்ஸ் சிஎஸ் ஆர் காமர்ஸ் எந்த விஷயம் வேணாலும்
நீங்க இந்த இடத்துல குடுக்கலாம். பை உங்களோட நேம் ஃபுல்லா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் உங்களோட இது. தென் கைட் இது என்னோட நேம். ஓகே. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஜிடி. ஓகேவா? Yes, sir. ஸ்டூடண்ட்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Yes, எஸ். sir. கைண்ட்லி டேக் த ஸ்கிரீன்ஷாட். இதுவும் அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த கன்டென்ட் இருக்கணும்னு சொல்றேன். இதே ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கணும்னு நான் சொல்லல. ஓகேவா? இந்த மாரி கன்டென்ட் உள்ள இருக்கணும். உங்களுடைய யூனிக்னெஸ் நீங்க எப்படி வேணா உள்ள கொண்டு வாங்க. ஓகேவா? ஆ ஒருத்தர் மாரி இன்னொருத்தர் பண்ண வேண்டாம். அதே மாரி ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் அந்த மாரி விஷயம்லாம் எதுவுமே வேண்டாம். ஓகே. உங்களோட கிரியேட்டிவிட்டி நீங்க கொண்டுட்டு வாங்க. உங்க இன்வால்வ்மென்ட் ஃபுல்லாவே கண்டிப்பா வந்து எல்லாருடைய டாபிக்ஸும் ஃபுல்லா நம்ம ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா இப்ப வந்து எல்லாமே பார்க்குறோம். ஒரே ஒருத்தருக்கு தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்ல இங்க. சரியா? இப்ப வந்து எல்லாருமே பிரசன்டேஷன்ஸ் பண்றீங்க. நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருமே அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன்ஸ்க்கு ஆ தேவையான ஆளுங்க தான். ஓகேவா? அதனால ஒருத்தர் தான் அதுல இது பண்ண முடியும். மீதியெல்லாம் இது பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. ஓகே. யார் வேணாலும் அதே மாரி இது வந்து ஓப்பன் ஃபார் எவ்ரிஒன். நம்ம வந்து யார் வேணாலும் இதுல இன்வால்வ்மென்ட்டோட பண்ண முடியும். ஓகே. அதுவும் அந்த ஆன்லைன் கிளாஸஸ்ல ஆஃப்லைன் கிளாஸோட சில பேரோட ஒரு இன்வால்வ்மென்ட்டும், அவங்களுடைய ஒரு புரோகிராமிங் சென்ஸும் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நான் உங்களுடைய ஹோம் ஒர்க்ஸ் பார்த்துருக்கேன். அசைன்மென்ட் ஒர்க்ஸு. ஏன்னா உங்களுக்கு எல்லாருடைய ஒர்க்கும் தெரியாது. ஓகே. நான் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்றோம். கம்பேர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அவங்களுடைய ஒரு இன்வால்வ்மென்ட் அந்த அந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ விட இப்ப ஆன்லைன் கிளாஸஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. சரியா? அந்த மாதிரி இந்த ஆர்ட் இன்டகிரேட்டட் ஒர்க்கும் வந்து ஒரு சாதாரண விஷயம் எடுத்துக்காம, நமக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ எனிவே ப்ராஜெக்ட் வந்து எல்லாருமே குடுத்துருவாங்க. ஸோ இத வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்டா நெனச்சு, உங்க ஃபுல் இன்வால்வ்மென்ட்டோட குடுங்க. உங்களுடைய ஒர்க் எப்படி இருக்கணும்னு நான் முன்னாடியே சொல்ட்டேன். கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். அதே மாதிரி ஒரு காம்ப்ளக்ஸ் டாபிக்கா இருந்தாலும் அத வந்து ஈஸியா நம்ம எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்றோம். அ அ நாட் ஈவன் அ கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடண்ட் ஆல்சோ கேன் ஈசிலி அண்டர்ஸ்டாண்ட் தோஸ் டாபிக்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா? ரிமைனிங் ஸ்டூடண்ட்ஸ் கூட நம்மளோட டாபிக்க ஈஸியா புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் புரியுதா எல்லாருக்கும்? Yes, sir. Yes, எஸ். sir. Yes, sir. ஸோ கைண்ட்லி ஏதாவது ஒரு திங்க் பண்ணுங்க. உங்களோடத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ நவ் யூ கேன் டெல் மீ எனி ஐடியாஸ். எந்த மாதிரி பண்ணலாம்? எனி ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஐடியாஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். ஸோ ரஃபீதா ரஃபீதா ஃபாத்திமா. Sir, எஸ் டெல் மீ மா வாட் அபவுட் யுவர் ஐடியா? எனி சஜஷன்? யூ கேன் டெல் மீ வாட் எவர். என்ன டாபிக் பண்ணலாம்னு ஏதோ ஒரு ஐடியா இருக்கா? இல்ல எப்படி எந்த மாதிரி பண்ணலாம்? எஸ் ரஃபீதா டெல் மீ. ரஃபீதா எனி ஐடியா ஆர் நாட்? no, sir. No. Okay. Think. Okay. Everyone have to do, students. Think and tell me. Next, Sri Priyan. Sir. What about your idea? No, sir. No idea. No idea. என்னப்பா எக்ஸாம்பிள்ஸ் இப்படி காட்டிருக்கேன் நானு உங்களுக்கு திரும்ப கேட்குறேன் நோ ஐடியா அப்படிங்கிறீங்க. என்ன எல்லாருக்கும் டைம் வேணுமா யோசிக்கிறதுக்கு? What about சிவவர்ஷினி? Sir. Tell me. Sir, I want some time to think, sir. Okay. Chirdeep.
Chirdeep. Sir. Yeah, Sir. tell me. என்ன டாபிக்ஸ் பண்ணலாம்? ஏதாவது ஐடியா? List. List. Okay. Okay. Do so with some attractive, right? What about Akash? Akash. Akash, are you there? Suvita. Suvita, unmute. Prasanna Kumar. Yes, sir. What about your view regarding art integrated project? For all SQL commands, sir. Okay, okay, okay. Do well. Kavishri. Sir, types of topology, sir. Okay, do well. Madhushri. Mokshana. Sir. Yeah. Sir, I think so. MySQL. MySQL. Yes, Simple sir. MySQL or MySQL with Python? Any interfacing? Sir, okay, sir. Interfacing with them. Okay, Python. okay, okay, okay. Good. Gokul Ram. Gokul Ram. Harshini. I don't know why you people are not unmuting. Shobika. Sir, Yes. Yes, Shobika, what about your idea? string, sir. What? Sir, string. String. Okay, okay. Yes, sir. Do well, do well, do well. So if you take any particular data type means you have to do lot. Okay, so you have to explain it well so that everyone can easily understand. Okay, what about the purpose of every function related to that particular data type? Okay, so for example, string means is upper, is lower. You can take any particular example and can tell me with the output. Okay, easily can understand. Yes, Deepa Varshini, Sir, what about you? types of topology, sir. Types of topology. Okay, already one student selected the topic. Sir, yesterday itself I have completed 2 pages, sir. Okay, okay, okay. Good, good. Okay, do differently. Good. Bala Sunil. Sir, Yes. What about you? network devices, sir. Network related things. Okay, good. Sasivarnan. Vishwesh. Yes, Sasivarnan. Yeah, tell me. No idea, sir.
No idea. Not at all listened to Yes, sir. the classes, huh? Think fast and select any topic, okay? Yes, sir. Yes. Vishwesh, Navantika, Navantika? No. Kanishka? Kanishka, respond me. Sir, MySQL, sir. MySQL, okay. So do differently. There are a lot of things in MySQL, okay? So don't always go for the commands. So there are keys are there. What about keys? You can explain whatever, right? So think differently, do differently, right? Yes. Okay, sir. Yeah, thank you. So ஸோ லைக் திஸ் எல்லாருமே ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க. ஓகே, டூ த அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, நான் வந்து உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே கூடாது, இப்படி தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்ம நினைக்காத அளவுக்கு பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆக்சுவலி நாம் வந்து சப்ஜெக்ட் தெரியும் அப்படிங்கறனால இதை தான் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. ஓகே, so that's all about art integrated projects. சரியா?